களத்தில் இல்லாதவர்கள் குறித்து பேச மாட்டேன் என விஜய் கூறியதற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர் சந்திப்பில் பதிலடி கொடுத்துள்ளார். நம்மளை பத்தி நம்ம அரசியலோட நீங்க எல்லாரும் என்னோட அரசியலோட கனெக்டடா இருக்கீங்கன்றது ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால எனக்கு அது போதும். அதனாலதான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. எத்தனை பொய்யான வாக்குறுதிகள். வந்த உடனே நீட்டை ரத்து செய்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம், கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தருவோம், என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேட்கிறேன், இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா? இவங்க எப்பவுமே இப்படிதான், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. திமுகவும் பிரச்சனைகளும் ஃபெவிகால் போட்டு ஓட்டின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்னில இருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. இப்போ ஈரோடு பகுதியில் இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுவோம். அதான் கொடுமையா இருக்கு. அது களத்தில் இருக்கிறவங்க களத்தில் இருக்கிறவங்களை பத்தி பேசுவோம். களத்தில் யார் இருக்கா? கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி தேர்தலில் நிக்காம ஏன் பண்ணாரு? கட்சி ஆரம்பிச்சு ஈரோடு கிழக்குல அதே அங்க கடப்பாறை இருந்துச்சு, அங்க வந்து நிக்க வேண்டியதுதானே. கடப்பாறை பிறந்த ஊர்ல திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்குல. எல்லாரும் போயிட்டாங்களே. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா வரல, ஆண்ட அதிமுக வரல. களத்துக்கே வராதவர் களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. களத்துக்கு ஏன் வரல? 24 பாராளுமன்ற தேர்தலில் உங்க கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்க எவ்வளவு களத்துக்கு வந்தீங்க? அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும். அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும். ஈரோடு கடப்பாறை பெரியார்னு யாரை சொன்னாரு? ஈரோட கடப்பாறைன்னா யாரை சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியாமையா கேட்குறீங்க? ஈரோட்டு கடப்பாறை அதெல்லாம் துருப்பிடிச்சு பழைய இரும்பு பேரிச்சம்பளத்துக்கு போட்டாச்சு. நீங்க போய் கடப்பாறை இன்னும் கம்பிலாம் சொல்லிட்டீங்க. என்னடா துருப்பிடிச்சு பழைய இரும்பு பாத்திரங்களுக்கு பேரிச்சம்பளம்னு அதை தூக்கி போட்டாச்சு. இதெல்லாம் வேற ஏதாவது உருப்படியா கேளுங்க. காலையிலே செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.